வணக்க மக்களே, நான் உங்கள் எம்சி. நீங்கள் பார்த்துருக்கிறது விகேஹெச். இன்னிலேருந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் டுடே கொண்டு வந்திருக்கிற செக்மெண்ட் வந்து மூவி செக்மெண்ட். ஸோ நாங்கள் பார்க்க போகிற மூவி நேம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், கிஷ்கிந்தாபுரி. ஸோ ரிட்டன் அண்ட் டிரெக்ட் பை கௌஷிக் பேகல்பதி. இது ஒரு தெலுங்கு மூவி. ஹீரோ வந்து சாய் ஸ்ரீனிவாஸ், ஹீரோயின் வந்து அனுபமா பரமேஸ்வரன், வில்லன் வந்து சந்தோஷ் குமார். சந்தோஷ் குமார்னால் யாருக்கும் தெரியாது, சாண்டி மாஸ்டர்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஸ், சாண்டி மாஸ்டர் வில்லனஸ் அதில் பீக்கில் கொண்டு போன மூவி தான் இது. லியோவில் பார்த்த சாண்டி மாஸ்டரோட இது ஒரு 1000 டைம் பெட்டர்னு நான் சொல்லுவேன். பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மூவியோட ஆன்லைன் வந்து ஹீரோயின் 2 பேரும் ஒரு கோஸ்ட் ஒர்க்கிங் டூர் கொண்டு போகிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்க கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல ரியலாகவே அங்கே ஒரு பேய் இருந்து ஒவ்வொரு தடவை கொண்டுட்டு வருது. ஸோ அதை எப்படி ஹீரோ சால்வ் பண்ணாருன்றதும் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னமோ அவ்வளோதான். பட் படத்தை கொண்டு போன ரைட்டிங், கேரக்டர் மேக்கிங் அண்ட் கேரக்டர் ரைட்டிங் எல்லாம் பீக் லெவலில் இருக்குது. பெஸ்ட்டாக இருக்கிறது அவரோட அகோர முகம் அண்ட் ஃபீமேல் வாய்ஸில் அவர் காலை தேய்ச்சி நடந்து வர்றது தான். ஸோ அவரே இப்படி இருக்கார், அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நார்மலாகவே ஒரு பேயாக இருந்தாலும் சரி, ஒரு வில்லனாக இருந்தாலும் சரி, அவன் ஏன் வில்லன் ஆனான்றத எங்களை நம்ப வைக்கிறக்காண்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நாங்கள் பார்த்து வில்லன் பாவம், பேய் பாவம், அதை கொண்டு அவங்கள பழி வாங்கணும். இது அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தோன்னா நாங்கள் நம்பிடுவோம், பாவம் சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை ஃபேக்குன்னு சொன்ன பிறகு ரியலாகவே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தா அவன் ஒரு சைக்கோபாத்தாகவும், ஒரு மென்டலி ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒரு பர்சனாகவும், ஒரு அகோரமான முகத்தில் பிறந்தபடியாக அவங்களோட அப்பாவுக்கு பிடிக்காத கேரக்டராக இருக்கிறபடியாக தான் அவன் இப்படி ஆயிட்டான் என்றது சொல்ல வராங்க. ஒரு கற்பனையாக கதாபாத்திரத்தோட அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு படத்தில் பெஸ்ட்டாக இருக்கிறது சாண்டி மாஸ்டரோட ஆக்டிங் அண்ட் ஹீரோயின் அண்ட் அதர் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. ஸ்பெஷலி சாண்டி மாஸ்டருக்கு வந்து சைல்ட்ஹுட் கேரக்டர் அவர் சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான். அவன் நடிச்சுக்கிற ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் இப்படி இந்த படத்தை யாருமே எவ்வளோத்துக்கு பேசலைன்ற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி ஒரு ஸ்டோரி அண்ட் அப்படி ஒரு ஆக்டிங் அந்த படத்தில் இருக்குது. மியூசிக், எடிட்டிங், கேமரா ஒர்க் எல்லாமே தரமாக இருக்கும். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தான். பட் ஸ்டோரி வைஸாக பார்க்குறத விட நீங்கள் ஆக்டிங் வைஸாக அண்ட் ஒவ்வொரு ஹீரோ ஒரு கேரக்டர் மேக்கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமாக இருக்கும். அண்ட் நம்ம சாண்டி மாஸ்டருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மூவி. இந்த மூவியை பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஸோ படத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவன் இவ்வளோ அகோரமாக நடந்து கொண்டான், இவ்வளோ ராட்சஸாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தோட கழிச்சிட்டு இருந்தானே, அந்த கதாபாத்திரம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பார். ஸோ அந்த டைமில் வந்து சைல்ட்ஹுட் வெர்ஷன் ஆஃப் சாண்டி மாஸ்டரோட ஒரு பேய் உருவம் அவனோட ஒரு கண்ணாடியில் தெரியும். ஸோ அந்த பேய் உருவம் வந்து அவங்களோட அம்மா. ஸோ அவன் ஏன் அப்படி இருக்கா செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டில் அதை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்க படத்தை எப்படி நான் சொன்ன சரியா, நான் கொடுத்த ரேட்டிங் சரியான்னு சொல்லுங்கள். அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதனால் சில சொதப்பல்கள் இருக்கலாம், அதெல்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அதெல்லாம் திருத்தி கொண்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் எம்சி.